Welcome back to Road to 2300 series day 20. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. 19 நாள் போனதே தெரியல. அண்ட் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்தது. அண்ட் யா ஸோ எந்த ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஆஸ் யூஷுவல் கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் என்னோடய கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இதில் நடக்கக்கூடிய முக்கியமான குட்டி குட்டி தருணங்களை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சதுரங்க சாணக்கியன் செஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி. அந்த அகாடமிக்கு நிறைய பேட்சஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனும் சரி, ஆஃப்லைனும் சரி. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் வந்து டெமோ அண்ட் இவால்யூஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கிட்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அடல்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் எதுவும் பண்ணலை. பண்ணும்போது நீங்கள் தனியாகவே ஒரு வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் யா வித் திஸ் லெட் ஸ்டார்ட் டே 20. ஸோ லாஸ்ட்டு 2 days ஃபன்னெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சண்டே உண்மையாக பயங்கர ஃபன்னாக போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சண்டே வந்து நம்ம டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு பதில் சேலஞ்சராக சப்ஸ்கிரைபர்ஸோட சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஓகே, ஒரே நிமிஷம். யா ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோட சேலஞ்ச் பண்ணி ஆடிட்டு இருந்தோம். பட் இப்போது புதுவிதமாக ஒரு அரேனா ஃபார்மேட்டை ஹோஸ்ட் பண்ணோம். அது பயங்கர ஃபன்னாக இருந்ததுங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் முடிஞ்சால் நான் வந்து ஃப்ரைடே, தேர்ஸ்டே அல்லது சாட்டர்டே இந்த மாதிரி டைம்லேயே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக 125 ஆர் 130+ பிளேயர்ஸ் வந்து விளையாடினாங்க. சில பேர் வந்து லாங் ஃபார்மேட் கேட்டிருக்கீங்க. பட் லாங் ஃபார்மேட் நிறையா பேர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அது விளையாடலாம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபன்னுக்காக விளையாடுவோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் ஃபார் ஃபன். ஸோ அது முடிஞ்சது. அகெயின் நம்ம வந்து ரேபிட் செஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டு ஃபியூ கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து வின் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் நம்ம திருப்பி எப்படி பெட்டராக விளையாட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்டு நம்ம வந்து ரேட்டிங் ஏற்றுறது செஸ்.com பொறுக்கல. அது யாரும் பேரிங்கில் மாட்டலையான்னு தெரியல. அண்ட் அதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரேட்டிங்கை ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எப்படின்னா ஒரு 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 200, 300 ரேட்டிங்கில் இருந்து 500 எப்படி போகிறது, 800 எப்படி போகிறது, 1000 எப்படி போகிறது, இதை வந்து இதே போல் முடிஞ்ச அளவுக்கு அதை லைவாக பண்ண ட்ரை பண்ணுறேன். அதர்வைஸ் இது போல் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த 500க்குள்ளே இருக்கவங்க என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கிறது கிளியராக தெரியும். அதை எப்படி ஈஸியாக கரெக்ட் பண்ணலான்றது நம்ம அதில் சொல்லிடுவோம். அதே போல் 500லேருந்து 1000, 1000லேருந்து 1200, அதே போல் 1500 அண்ட் தென் 1800 அண்ட் தென் 2000 அண்ட் தென் வில் ஸ்டாப் தேர். ஸோ 2000ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் 2000 வந்த பிளேயருக்கு இந்த சீரீஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ பண்ணிகிட்ருக்க சீரீஸ். ஸோ என்னங்க அது, ஏய் வந்துருங்கடா. இதுக்காகவே வந்து வந்துருங்க ரெடியாக. வேலையை காட்டாதீங்க. ரேட்டிங் யாருமே 2056 மேலே விளையாடல போல இருக்குது. இப்போ 15-10 விளையாடல. வேணாம், நான் போய் புல்லட் பிளிட்ஸ் தான் ஆடுவேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுருப்பாங்க. அப்படின்னா 10+0 ஆடிட்டுருப்பாங்க. ஆனால் 10+0 விளையாடுறது இப்போ எனக்கு விளையாட முடியாது. ஏன்னா இப்போ நிறைய கேம்ஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நம்ம இதே விளையாடிட்டுருக்கோம். குயிக்காக நம்ம ஃபார்மேட் மாற்றும்போது நல்லா விளையாடாத ஒரு சான்சஸ் இருக்கும். தெரில எவ்வளோ நேரம் இப்படியே கதை பேசுகிறது எனக்கு. டேய் கொடுங்கடா, பேரிங்க கொடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க? இல்லையே. ஓ காட். ஓகே. Stephen Roy. 1, 2, 3. Let's go, bro. E4. E4. ஸோ நம்ம வந்து E4 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம். தலைவன் யோசிக்கிறான். அவங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட டைம் இருக்கும் ரேபிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்படி என்ன யோசிக்கிறாரு? ஓகே, E5. குயிக்காக போய் நம்ம என்னென்னலாம் விளையாடிட்டு இருக்கோன்னு பார்த்துட்டு வந்துருப்பாரோ. நைட் F3. ஆஸ் யூஷுவல்
ஸோ நைட் F3 ஸ்டஃப். இதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம என்ன வேரியேஷன் போக போகிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேயே நிறைய பிரான்ச்சிங் இருக்குது. நைட் F6 விளையாடலாம், பான் D6 விளையாடலாம், சர்ப்ரைசிங்கான மூவ் பிஷப் C5 கூட விளையாடலாம், நைட் C6 விளையாடலாம், குயின் E7 கூட விளையாடுவாங்க. பட் இந்த லெவலில் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நைட் C6 தட் மேக் சென்ஸ். ஸோ லெட்ஸ் கோ பிஷப் C4. இத்தாலியன் ஓப்பனிங் விளையாடுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் இத்தாலியன் ஓப்பனிங். அண்ட் 2 பிஷப் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கிறத பேர் வந்து ஜியோக்கோ பியானோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கேசல் நவ். ஸோ கேசல் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம C3 D3 ஆடி இருந்திருக்கலாம். இந்த கேஸ்லிங் வந்து கொஞ்சம் ப்ரீமெச்சோர்டு கேஸ்லிங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் H5 அந்த மாதிரி ஆடுற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மார்னிங் ஒரு கேம் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே அந்த மாதிரி தான் நடந்தது. பட் ஓகே, லெட்ஸ் கோ C3. எல்லாமே டிரான்ஸ்பொசிஷன் தான். C3 ஐ ரியலி லைக் திஸ் மூவ் பிகாஸ் பாக்ஸிங் ஆஃப் த நைட், பிஷப்க்கு ஒரு சின்ன வீடு, அண்ட் தென் பான் டு D4 ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நிறையா இருக்குது. பிஷப் B5 போயிட்டு சுற்றி வரலாம், கோயிலை சுற்றி வர மாதிரி. B4 ஸ்கொயரை சுற்றி வரலாம். நம்ம சாய்ஸ் தான், பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச ஓப்பனிங் வந்தால் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டி இருக்காது. அன்லெஸ் அவர் வந்து வேறு ஏதாவது மூவ் வந்து மாற்றி விளையாடினா மட்டுமே நம்ம வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். மாற்றி விளையாடாத போது நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அவருக்கு வந்து நைட் F6 விளையாடலாம். சென்டரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. அப்போ நைட்டை வச்சு இங்கே சேஸ் பண்ண கூட செய்யலாம். நான் சேஸ் பண்ணும்போது B5 போயிட்டு ஓடிடுவேன்னு தெரியும். அதனால் A6 கூட விளையாடலாம். இதனால் பிஷப் A7 ரீட்ரீட் பண்ணலாம். இப்படி பல ஐடியாஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் see what happens. ரொம்பவும் இந்த பொசிஷனை போட்டு ரொம்ப யோசனை பண்ணி எக்ஸாஸ்ட் ஆக வேணாம். ஸோ நைட் F6. ஸோ ஆப்வியஸ்லி கிங் சைட் கேஸ்லிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ லெட்ஸ் கோ D3. இதே பொசிஷன் தான் நம்ம லாஸ்ட் கேம் பார்த்தோம். நம்ம கனடாவோட மோதனம் ஞாபகம் இருக்குங்களா? நைஃப் F5 ஞாபகம் இருக்கா? பிஷப் D2 ஞாபகம் இருக்கா? எக்ஸ்ரே அட்டாக் பற்றி பேசியிருப்பேன். அண்ட் குயின் சைட் அட்டாக் கிங் சைட் அட்டாக் எப்படி ஜெனரேட் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பேன். ஓகே, H6. நான் ஏன்டா பின் பண்ண போகிறேன்? rook E1. let's play rook E1, preparing to meet pawn D4 later. அப்போ நைட் வந்து இங்கே கேப்சர் பண்ணிடக்கூடாது. so much for the pin. let's develop and defend. ஸோ ரொம்ப நேச்சுரலான மூவ் தான். இதே தான் நம்ம லாஸ்ட் கேமில் பண்ணோம். இந்த மாதிரி இன்னும் 3 கேம் 4 கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இத்தாலியன் ஓப்பனிங் எப்படி விளையாடணுன்ற தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சார் என்னோட ஆப்போனண்ட் இந்த மாதிரி விளையாடவே மாட்டேன்றானே, அவங்கள எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்போனண்ட் இந்த மாதிரி விளையாடல. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை மாஸ்டர்ஸ் விளையாடுறாங்கன்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஏன் விளையாடணும்? உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, செஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மூவ்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். பட் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சர்டைன் மூவ் ஆர்டர் ஏன் ஆடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து பெஸ்ட் மூவ்ஸ். இந்த லைனில் இதுதான் பெஸ்ட் மூவ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, செஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் தியரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு விஷயத்தை தான் அவங்க தியரின்னு சொல்லி சொல்கிறாங்க. Okay, we are back. So, sorry for the interruption. So, it's kind of emergency. ஓகே, ஸோ பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போது லாஸ்ட் கேமுக்கும் இந்த கேமுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னோடய லேர்னிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லைக் பிஷப் இங்கே போனதுக்கும் இங்கே போனவுடனே நைட் G3 வரும்னு தெரியும். அப்புறம் இங்கே போவோம். அப்புறம் நைட் ஜாலியாக F5 வந்து உட்காந்துரும். அப்புறம் கழுத்து முனையில் கத்தி கிங்குக்கு தேவையா? அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. என்னோடய பெஸ்ட்டு பீஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஷப் தான். எப்பொழுதுமே நீங்கள் எந்த மூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்கள் ஆப்போனோட பெஸ்ட் பீசஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை சேலஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் அவர் இங்கே பண்ணுறாரு. இப்போ நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இது அப்படியே விட்டோம் அப்படின்னா, வெட்டினார்னா பான் டபுள் ஆகும். நமக்கு சென்டர் பயங்கரமாக இருக்கும். அப்படி அலோவ் பண்ணுறதுனா இருந்தாலும் பண்ணலாம். பட் அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நைட் A5 வந்து நைட்டில் வெட்ட பார்ப்பார். அப்போ அவர்கிட்ட பிஷப் ரீடைன் அப்போ நான் தேவையில்லாமல் இங்கே வெட்டி இந்த மாதிரி F5 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம ப்ரொஃப்ளாக்டிக்காக பின்னாடி போகிறது பெட்டர். எனக்கு கேட்டிங்கன்னா பிஷப் B3 இஸ் அ குட் மூவ். வேணா நீ வெட்டு, ஓகேங்களா? நீ வெட்டு, நான் A5 ஓப்பன் பண்ணுறேன், அப்படிலாம் குயின் டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசனை பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து
ஓகே. இப்போ பிஷப் வச்சுட்டு போய் வெட்டுறா போடா அப்படின்னு வெட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் எக்ஸாம்பிள் நான் வெட்டுறேன், அவர் வெட்டுறாரு. இது முடியும் போது என்னவா இருக்கும் பொசிஷன், அப்படி தான் நம்ம அசஸ் பண்ணணும். நம்ம எவால்யூஷனே அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வச்சவொடனே என்னடா என்னையே வெட்டுற மாதிரி வைக்கிறேன், நான் உன்னை வெட்டுறேனான்னு வெட்டக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வந்து கோவப்படக்கூடாது. ஸோ கோவப்படுறதுக்கு பதில் ரேதர் நம்ம வந்து திங்க் பண்ணணும். லைக் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் புதுசாக எழக்கூடிய பொசிஷனோட இவால்யூஷன் என்னவாக இருக்கும். லைக் ஓகே, சென்டரில் ஒரு பான் வந்து கும்பலாக வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அப்போது இந்த F5 E5 ஸ்கொயரெல்லாம் D5 ஸ்கொயர்லாம் எக்ஸலண்ட்டான கண்ட்ரோல் இருக்கும். அண்டு செமி ஓப்பன் ஃபைலும் ரூக்குக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண பார்க்குறாரு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். அவர் வந்து குயின் சைடில் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறாரு. எதுக்காக? B4ம் வரலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னும் அவர் வந்து ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அஃப்கோர்ஸ் நான் இன்னும் இந்த பீஸை டெவலப் பண்ணல. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த டெவலப்மெண்ட் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன ட்ராப் வந்து செட்டப் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். என்ன ட்ராப் அப்படின்னா, பிஷப் C2. ஏங்க பிஷப்பை வீட்டுக்கு கூட்டு போகிறது எப்படிங்க ட்ராப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, D4. ஆனால் D4ல் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. டேக்ஸ் நம்மகிட்ட சூப்பரான ஒரு சென்டர் இருக்கும். த்ரெட்னிங் த ஃபோர்க். ஃபோர்க்கு பிஷப் இங்கே வருவார் அண்ட் வீ கேன் சேலஞ்ச் த பிஷப். குயினில் வெட்டினார்னா அண்ட் தென் அந்த ஃபோர்க் த்ரெட் இருக்கும். அப்போ வந்து அவர் மூவ் பண்ணிடுவார். மூவ் பண்ணாலுமே நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விளையாடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மூவ் நல்ல மூவாக தான் இருக்கணும் ஆர் இருக்கும். அல்லது நம்ம பிளானை கம்ப்ளீட் பண்ணிட்டும் போகலாம். ஆனால் அவர் இந்த இதை வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு என்னென்னா, எப்பொழுதுமே இந்த பிஷப்பை ஒன்று இந்த டயகனலில் மெயின்டைன் பண்ணணும், அப்படிலாம் இந்த டயகனலில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ புதுசாக ஒரு பீஸை கேம்குள்ளே கொண்டு வரலாமா, இல்லை இருக்கிற பீஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. டைம் இருக்குது, நமக்கு 13 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக சாவகாசமாக என்ன பண்ணலாம், கேல்குலேஷன் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிஷப் C2க்கு வேறு என்ன மூவ் பண்ணுவார்? பிஷப் C2க்கு A6, பிஷப் A7 போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் தட் கேஸ் நான் திரும்பவும் D4 ஆட போகிறேன். டேக்ஸ், ஏன்னா D5 இஸ் கம்மிங். டேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு சென்டர் கிடைக்கும். அண்ட் இந்த சென்டர் அவர் கொஷின் பண்ணக்கூடிய மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D5 ஆடலாம். பட் ஐ வில் கோ E5. ஸோ அது ஆட மாட்டார். அதுக்கப்புறம் நைட்டை ரீட்ரீட் பண்ணிட்டு C5 ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த கேமில் அவர் C5 ஆடினார். இந்த கேமில் அவர் இன்னும் C5 ஆடல. அப்போ சென்டரில் வந்து பார்ட்டிசிபேஷன் இல்லை. அப்போது இந்த பிரின்சிபல் படி நம்ம திங்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பிஷப் C2 ஐடியா நல்ல மூவ் தான் இருக்கும். ஸோ பிஷப் C2. ஸோ சென்டர் நம்ம பிடிக்க போகிறோம் இல்லையா, அது ஒரு நல்ல மூவ் தானே. அல்லது அவர் இங்கே ஆடினார் அப்படின்னா எனக்கு ரூக் E1 வச்சா பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? நம்ம பானை டிஃபெண்ட் பண்ண மட்டும் கிடையாது, அவர் D5 ஆடாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரோய் லோபஸ்லேயும் சரி, இட்டாலியன்லையும் சரி, கிட்டத்தட்ட தியரி வந்து ஒரே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்ட முடியாது. ஐ மீன் புஷ் பண்ண முடியாது. புஷ் பண்ணனா நைட் டேக்ஸ் E5 இருக்குது. அதான் பிரச்சனை. ஸோ நைட் டேக்ஸ் E5 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விளையாடலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த நைட்டுங்கிறதுனால தேர் இஸ் நோ டாக்டிஸ் ஆன் F2. ஸோ F2 டாக்டிஸ் வராது, குயின் வச்சு ஃபோர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இது ரொம்ப காமனான பேட்டர்ன். இது நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி பானை வின் பண்ணும்போது டாக்டிஸ் நடக்கும். அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா, லைக் அது வந்து நம்ம நிறைய டெவலப்மெண்டல் இஷ்யூ இருந்தால் நடக்கும். பட் நம்ம இப்போ ஓகே தான், நம்ம வி ஆர் ஓகே வித் டெவலப்மெண்ட். அண்ட் லேட்டர் ஆன் நம்ம வந்து பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ண தயாராகலாம். ஏன்னா அவரோட பெஸ்ட் பீஸ் எது? இதுதான். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறீங்க, அதை ஏன் வந்து லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை தாண்டி நமக்கு இந்த டயகனல் நமக்கு வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. அதுதான் பண்ண முடியும். ஏன்னா வி நீட் டு கம்ப்ளீட் த டெவலப்மெண்ட் அண்ட் தென் கனெக்ட் த ரூக்ஸ். 15 மூக்குள்ளே பண்ணணுன்றது நம்முடைய இது. ஸோ அதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். குயின் மிஸ்கிளிக் ஆகிருக்கு. வேறு எங்கேயோ உணர்ச்சி வசப்பட்டு வச்சிடக்கூடாது. ஸோ வெளியே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ 10ல் டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ பிளான் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அவருக்கு. D4 இஸ் கம்மிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். D4 அப்போ நம்ம சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதான் நான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. 2 ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. B4 விளையாடினா இன்னும் ரொம்ப காமெடி. ஏன்னா அது பிளண்டர். B4 இஸ் அ பிளண்டர். ஐ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட். பிகாஸ் B4, D4 ஹிட்டிங் த பிஷப், டேக்ஸ், பான் டேக்ஸ். அண்ட் அப்போயாவது இந்த பிஷப் மூவ் பண்ணி இங்கே அட்டாக் பண்ணலாம். அண்ட் இங்கே பான் இங்கே இருக்குது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் அண்ட் ஃபோர்க். ஸோ தட்ஸ் வினிங். ரொம்ப சிம்பிளாக இருக்க கேம் தான் இது. சென்டர்லேயே கேமை முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. நல்லா கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். சின்ன சின்ன மூணாலும் நம்ம விளையாடக்கூடாது. அப்போது இன்னும் ஒரு மூவ் எனக்கு மைண்டில் தோன்றது என்ன அப்படின்னா, லைக் A5 வரலாமா? ஸோ A5னால ஏதாவது இஷ்யூ வருமா? லைக் A5 விளையாடினா நம்ம என்ன பண்ண போகிறோம்? A5 ஸ்டில் D4.
pawn takes, hitting the bishop. Bishop comes here, I develop and challenge. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா எனக்கு ரொம்ப ஜாலி. குயின் டேக்ஸ், ஐ கேன் ஜஸ்ட் கனெக்ட் த ரூக்ஸ் அண்ட் தென் இந்த இந்த இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா D4ல் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஐடியா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு முக்கியமான ஐடியா எனக்கு தோணிருக்கு இப்போது. ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா ஐடியாவும் நமக்கு மைண்டில் வராதுங்க. இப்போ நான் இப்படி பேச பேச வேறு ஐடியாஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் அவரோட டைமில். இன்னொரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த C5 ஆடாததான பிரச்சனையை அவர் அனுபவிப்பார் லேட்டராக. எப்படின்னா, இந்த C ஃபைல் வந்து செமி ஓப்பன் ஃபைலாக மாறிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த C பான் வந்து ஒரு வீக் பானாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் D4 D5 ஆடிட்டேன் அப்படின்னா, திஸ் இஸ் பேக்வேர்ட் பான். ஸோ அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி அந்த வீக்னஸையே நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு பீஸ் எல்லாம் நம்ம ரொட்டேட் பண்ணி கொண்டு வரது தான் அடுத்த மூவாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, அது மாதிரி இந்த கேம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ 3 விஷயம் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு திங்கிங். ஓகே, ஹி மூவ் த பிஷப். குட். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம D4 விளையாடணுமா நம்ம கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரீசன். நான் D4 ஆடணுன்னா டேக் பண்ண போகிறாரு, நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து ரூக் E8 போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு டிஃபெண்டர் வந்துருவாங்க. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஸோ வி வில் கோ வித் அவர் பிளான். ஸோ D4 அண்ட் அந்த மூவும் நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தோங்களா, D5 எக்ஸ்பேன்ஷன் அதுவுமே நம்ம பண்ணலாம். ஸோ D5 எக்ஸ்பேன்ஷன் ஆக்சுவலாக நம்ம B4 நான் கன்சிடர் பண்ணேன். பட் குயிக்லி ஐ ரிஜெக்டட் பிகாஸ் A5 அண்ட் தென் தேவையில்லாமல் நமக்கு பான் முன்னாடி போக முடியாது. தட் மீன்ஸ் நம்ம அதை இக்னோர் பண்ணாலும் அவர் வந்து வெட்டிட்டு A5ல ஓப்பன் பண்ணிடுவார். அதனால் அதை இம்மீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டேன், குயிக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் டேக் டுவோர்ட்ஸ் த சென்டர் வித் த பான். அஃப்கோர்ஸ் நீங்கள் பீஸாலுமே வெட்டலாம். அண்ட் பட் ஓகே, நம்ம சென்டர் தான் ஃபார்ம் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் லுக்கிங் குட். ஸோ நீங்கள் ஓப்பனிங்கில் வந்து இந்த மாதிரி ஐ வுட் லைக் டு டூ தட். Bishop D2 ஸோ தட் குயின் கேன் பி டெவலப். நம்மளுடைய பிளான் ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா எல்லாமே டிஃபென்ஸில் இருக்குது. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் எனி திங். ஞாபகம் இருக்கா? சின்ன வீட்டுக்கு வந்த பிஷப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி டயகனல் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். தேவைப்பட்டால் E5 நம்ம அட்வான்ஸ் பண்ணலாம். பான் டேக்ஸ் அண்ட் திஸ் நைட் ஹேஸ் டு ரன் அவே. இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் நம்ம கிங் சைட் அட்டாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் ஆக்சுவலி. கட்டாயமாக நம்ம E5 கன்சிடர் பண்ணலாம் லேட்டராக. E5 பான் டேக்ஸ் அண்ட் தென் இந்த பான். ஆனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று கிங் சைட் அட்டாக்கு, இன்னொன்று இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான C7 ஐடியா. ஸோ டார்கெட்டிங் த வீக் பான். ஸோ நீங்கள் வந்து பொசிஷனல் பிளேயராக இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறது பெட்டர். உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் விளையாட பிடிக்கும், டாக்டிக்கலாகவும் ரொம்ப அட்டாக்கிங் பண்ணணும்னு தோணும். ஸோ ஐ எம் கன்சிடரிங் E5 லேட்டர். ஸோ ப்ளஸ் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா இப்போது நைட்டோட டிஃபென்ஸ் இருக்குன்றதுனால அவர் வேறு ஏதாவது மூவ் கூட இன்சர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. லைக் ரூக் E8 ஆர் ஐ எம் நாட் ஷுர். E8 ஓகே, வி ஹாவ் எனஃப் டிஃபெண்டர்ஸ். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நைட் G3யும் போகலாம் நம்ம. இந்த ப்ரெஷர் அப்படியே விட்டுடலாம். அதர்வைஸ் வி கேன் ஜஸ்ட் கொஷின் த பிஷப்ஸ் போஸ்ட். A3 போட்டோன்னா ஃபோர்ஸ் பண்ணுறோம் தேவையில்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிஷப் அவர் வந்து A6 ஆடினார் ஞாபகம் இருக்குங்களா? இந்த B5க்கு பதில் பிஷப் இங்கே ரீட்ரீட் பண்ணியிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பிஷப் இந்த டயகனலில் இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மூவோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு லெக்சர் கொடுத்துட்ருக்கேன் நான், எதனால் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசி எனர்ஜியை நம்ம ட்ரைன் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ரூக் வந்து மூவ் பண்ணதுனால F7 கொஞ்சம் வீக்கு. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஏன் ரூக் E8 வந்து ரொம்ப முக்கியமான மூவ்னு கேட்டிங்கன்னா, திஸ் E5. ஸோ நவ் ஹீ ஸ்டாப்ஸ் தட் ஆக்சுவலி. நம்மளால் இப்போ E5 ஆட முடியாது. ஸோ பான் புஷ், D takes E5, D takes E5 and then knight takes and then wait, I can actually play that. Yeah, we can actually play that. Anyway, this bishop, question the bishop first. அண்ட் அதே போல் இந்த C4 ஸ்கொயர் நம்மளோட வீக்னஸ், அதை நம்ம ஒத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம் ஒத்துக்கிறது. ஏன்னா ஏன் அதை ஒத்துக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு
அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஓ தட் மீன்ஸ் எப்பயாவது இந்த நைட் வந்து உள்ளே வரலாம், இந்த E5 ஸ்கொயர் வழியாக உள்ளே வரலான்ற ஒரு ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் பி பானை டார்கெட் பண்ணுவார் இங்கே லேண்ட் ஆனார்னா. ஸோ குயின் D2ல இருக்கும்போது குயினை திரும்பவும் மூவ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ மேபி வி கேன் ப்ளே குயின் D3. ஆக்சுவலாக அவர் இன்வைட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம B5 ஆடிடலாம், B4 ஆடிடலாங்க. வி கேன் ஃபிக்ஸ் தட் பான். வெயிட் கொஞ்சம் யோசனை பண்ணுறது நல்லது. ஏன்னா B5 பிஷப் B6 pawn D5, knight here, knight takes, rook takes, bishop C3, very strong diagonal for my bishop. rook C1 விளையாடலாம். ஐ திங்க் கொஞ்சம் இதை நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா B4ல இன்னொரு சிக்கல், நான் இமீடியட்டாக எனக்கு என்னோட அட்வான்டேஜை மட்டும் நான் பார்க்கல. B4ல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவர் இமீடியட்டாக வந்து A5 ஆடி நம்மளை அண்டர்மைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ B4க்கு அப்புறம் பிஷப் B6 இஸ் ஃபோர்ஸ்ட். அண்ட் அதே போல் இந்த டயக்னல்லையும் ரொம்ப அந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் நல்லா ஆடுறாரு. ஆக்சுவலாக நல்லா யோசனை பண்ணி நல்லா ஆடுறாரு. வி ஷுட் அக்செப்ட் தட். ஸோ அதர்வைஸ் நான் அவரை வெட்டலாம். நான் அவரை வெட்டி இந்த நைட்டை இங்கே கொண்டு வரலாம். அடுத்து நான் இங்கே போவேன். நைட் அப்புறம் C4 வரும். அண்ட் தென் ஐ கேன் சேலஞ்ச் த நைட் ஒன்ஸ் அகெயின். பிஷப் D3 போட்டு சேலஞ்ச் பண்ணலாம். ரூக் C1 வரலாம். ஏன்னா எனக்கு இது என்னமோ கொஞ்சம் B4 ஓகேன்னு தோணுது. B4 பிஷப் B6 போவார். குயின் E2 கன்சிடர் பண்ணுறேன். ஸ்டாப்பிங் A5 டெம்ப்ரரிலி. ஏன்னா ஆக்சுவலாக அது டெம்ப்ரரி கூட கிடையாது. A5 போகலாம். ஏன்னா A5 டேக்ஸ் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நைட் டேக்ஸ்னால் பிஷப்பாலேயே அவர் இது பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அப்படி நைட் அளவு வெட்டலைனா கூட நான் குயின் டேக்ஸ் B5 ஆடும்போது தேவையில்லாமல் டிஸ்கவரிக்குள்ளே மாட்டுற மாதிரி ஆகும். அது நம்ம கன்சிடர் பண்ணணும். அதர்வைஸ் B4 பிஷப் B6 அண்ட் தென் பிஷப் D3. திஸ் இஸ் பிஷப் D3 இஸ் ஓகே. பட் த ப்ராப்ளம் இஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த நைட் இஸ் புட்டிங் ப்ரெஷர். ஸோ பிஷப் அண்ட் நைட் ரெண்டுமே சேர்ந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பிஷப் D3 இஸ் அவுட் ஆஃப் கொஷின். என்ன பண்ணலாம்? எவ்வளோ யோசிக்க வேண்டி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணி விளையாடணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம பெட்டராக விளையாட முடியும். தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது அடுத்த கேள்வி. பட் இந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணுறோமான்றது தான் முக்கியம் ஒவ்வொரு கேம்லேயும். ஏன்னா நான் B4 போயிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் பர்மனெண்ட் வீக்னஸ் என்னால். ஏன்னா பானும் முன்னாடி போயாச்சு. ஸோ C4ல வந்து உட்காந்துட்டு. பட் ஆனால் நைட் இனிமேல் சென்டரில் ப்ரெஷர் பண்ணாது, அதுவுமே இருக்குது. வெட்டிட்டு B4 and knight C4, bishop D3. Oh, knight C4, bishop D3 is a blunder because knight takes B2 is there. Oh. Okay, bishop takes, knight takes, pawn B5, knight C4. It's kind of a double attack to the square and this pawn. அண்ட் அவர் அங்கே அட்டாக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம E5 அட்வான்ஸ் பண்ணலாமா கவுண்டர் மாதிரி? ஏன்னா நைட் டேக்ஸ்னால் திரும்ப என் குயினை மூவ் பண்ணியே ஆகணும். நான் பீஸை இவ்வளோ தூரம் நம்மளே வாண்டடாக கொண்டு வரணுமான்னு நான் யோசிக்க வேண்டியிருக்கு. இதை போட்டாலும் சரி, ஓகே. வேறு என்ன இருக்குது நம்ம பொசிஷனில் பார்ப்போம். பேசாமல் நைட் G3 ஆடிட்டு வெயிட் பண்ணலாமா? அப்படி வெயிட் பண்ணால் அவர் என்ன ஆடுவார்? கரெக்ட், நைட் G3 போடலாம். எதுக்கு தேவையில்லாமல் அவரை இங்கே இன்வைட் பண்ணுவானே? B4 போட்டு பிஷப் C3 கூட வேணால் நம்ம போட்டுக்கலாம் இந்த டயக்னலில் ப்ரெஷர் வந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் பிஷப் B6 போகும்போது இங்கே டபுள் அட்டாக் வரும். எனிவே ஐ ஹேவ் டு மூவ் த பிஷப். ஸோ நைட் G3. நைட் E3 போயிட்டோம் அப்படின்னா இங்கே டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ அது பண்ண முடியாது. நைட் E3 நல்ல மூவ் ஆக்சுவலாக. ஆனால் இந்த பான் ஹேங்கிங். ஏன் நைட் E3 நல்ல மூவ்னா இந்த C4 ஸ்கொயரை கவர் பண்ணுறோம். சரி, ஓகே. நைட் G3. ஸோ இம்ப்ரூவிங் த பீஸ். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கிட்ட டைம் எடுத்திருக்கோம். 4 நிமிஷத்துக்கு மேலே யோசிச்சிருக்கோம் அதில் ஆக்சுவலாக. 4 minutes 21 seconds. நம்ம டாக்டிஸ் கூட இவ்வளோ நேரம் யோசிச்சிருக்க மாட்டோம். பட் பீஸ் பிளேக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு நம்ம. பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு B4 கன்ஃபார்மு.
இப்போ அவர் B4 ஆடுனா என்ன பண்ணுறது? வெல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வெட்டுறதுனா வெட்டிக்கலாம். வெட்டிட்டு A5ல ஓப்பன் பண்ணி இந்த பானை டார்கெட் பண்ணலாம். அதுவுமே நல்ல ஐடியா தான். ஸோ அதுக்கப்புறம் ஆ யாஹ் அவரோட பான் இருக்கிறதுனால நான் இங்கே ஒரு அம்பர்லாக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு திரும்ப இந்த பிஷப் இந்த டயகனல் கொண்டு வர முடியும். ஞாபகம் இருக்குங்களா? டைம் வேஸ்ட் ஆக அப்புறமோன்னு நினச்சி பிஷப்பை B3 கொண்டு வந்தேன் அன்னைக்கு. பட் அந்த பிஷப்னால தான் நம்ம கேமே வின் பண்ணோம். ஸோ தேவைப்பட்ட நம்ம அதையுமே செய்யலாம். அண்டு நம்மளுடைய பழைய பிளான் ஞாபகம் இருக்கா? நைட் H5 நைட்டு. ஸோ அந்த மனூவரிங்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த டிஸ்கவரி மேனேஜ் பண்ண முடிஞ்சால் அதுவுமே நம்ம பண்ணலாம். யாஹ் இப்போ நான் B4 ஆடினா இங்கே வருமே. இதுதான் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போது ஓகேங்க. இது ஆக்சுவலா ஓகே தான் நமக்கு. என்னன்னா, இப்போ நான் இத கன்சிடர் பண்றேன். ஆனா, இங்க டபுள் அட்டாக் வந்திருக்கு. நான் பிஷப் C3 போட்டேன் அப்படின்னா, அவரு A5 B4ன்னு வருவாரு. A5னா நான் B4 போட்டுறலாம். பான் டேக்ஸ் அண்ட் நவ் ஐ வில் கெட் த A ஃபைல். யார் அத பிடிக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஓகேங்க. லெட்ஸ் கோ B4. ஓ வெயிட். பிஷப் C3 சாரி. பிஷப் C3 அல்லது இத போட்டுட்டு எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பம் இல்ல. இது யோசிச்சு தான் பண்ணேன். சரி ஓகேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிஷப்பை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேசிக்குவோம் எதா இருந்தாலும். இப்போதைக்கு அண்ட் இந்த 2 பான்மும் என்னோட பிஷப்பை லிபரேட் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த கரெக்டான பான் பிரேக், டைம்லி பான் பிரேக் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஷப்ஸை உருவாக்கும். அண்ட் ஐ ஹாவ் குயின் D3 இன் த ஏர். இன் த ஏர். பிகாஸ் பான் E5. பான் டேக்ஸ். பான் டேக்ஸ். ரிமூவ் த கார்ட் அண்ட் கோ அண்ட் போக் த கிங். வாவ்! ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மூவ் நான் கன்சிடரும் பண்ணல. அத பத்தி நான் யோசிக்கவும் இல்ல. பட் குயினோட ஐஸ் ஓப்பன் ஆன உடனே குயினை டெவலப் பண்ணுன்ற ஒரு மைண்ட் வந்திருக்கு. ஸோ ஐ கேன் கம்ஃபர்டபிளி டெவலப் ஆன் D3. இட்ஸ் அ வெரி குட் ஸ்கொயர் ஃபார் த குயின், ஃபார்மிங் த பேட்டரி வித் த பிஷப். ஸோ யா லெட்ஸ் கன்சிடர் தட் மூவ். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ யூசுவலா நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு 10 to 15 கேம்ஸ் ஆர் ஸோ ஆர் ஒரு 7 to 12 கேம்ஸ் அந்த மாதிரி டைம் ப்ரெஷர் நெறையா இருந்திருக்கும் நமக்கு. அதையுமே நான் நல்லா மேனேஜ் பண்ணியிருப்பேன். டைம் ப்ரெஷரில் பிளண்டர் நடந்தது. அதெல்லாம் ஓகே. பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓ! வாட் இஸ் இன் த வேர்ல்ட்? ஓகே, ஹி வாண்ட்ஸ் டூ கம் ஹியர். ம்ஹ்ம். ஸோ இந்த நைட் என்ன பண்ணிட்டு இருந்தது? இந்த நைட் ஆக்சுவலா சென்டர சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஒரு நைட் வந்து மூவ் பண்ணிட்டாரு. அப்ப என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன், நான் குயின் D3 ஆடுறேன். அவர் நைட் G5 வராரு. சரிங்களா? அதுக்கு நான் E5 ஆடுறேன். அவர் இங்க வெட்டி செக் குடுப்பாரு. அப்ப நம்ம E5 ஆடுறது வேஸ்ட். ஸோ நான் ஏன் இத ஆடக்கூடாது? இந்த மூவ் ஏன் ஆடக்கூடாது? H4 ஸ்டாப்பிங் த நைட், மேக்கிங் இட் அ பேட் பீஸ். அண்ட் குயின் F6 ஐ வுட் சே இட்ஸ் அ மிஸ்டேக் பிகாஸ் ஆஃப் திஸ் மூவ். அண்ட் இந்த மூவ் கூட பண்ணலாம் தாராளமா. அண்ட் டயகனல் ஓப்பன் ஆயிடும். நல்ல பொசிஷன் தான் நமக்கு. ஸோ எனக்கு என்னமோ நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்க மாரி இப்போ ஃபீல் ஆகுது. ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த நைட்டு பின்னாடி போனதுக்கப்புறம். ஏன்னா அவர் பிளான் என்னன்னு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஒண்ணு பானை F5 போடணும். அப்படி இல்லைனா நைட் G5 கொண்டு வரணும். ஸோ நைட் G5னா நம்ம இந்த போட்டு இப்போ நான் நிறுத்திடலான்னு இருக்கேன். அந்த பான் லேட்டரா போனாலும் எனக்கு ஓகே. பட் இப்போதைக்கு அந்த நைட் உள்ள வராம தடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம குயின் D3 E5 ஐடியா செம்மையா இருக்கும். அண்ட் F5 பத்தி நம்ம வொரி பண்ண வேண்டியதில்ல. ஏன்னா அத பண்ணவே முடியாது. ருக்கு கூட பேக்கப் இல்ல. ஸோ லெட்ஸ் ப்ளே H4. இந்த நைட் என்னைக்காச்சும் இந்த டயகனல் ஐ மீன் இந்த பான விட்டு போச்சு அப்படின்னா, லைக் இந்த பான டிஃபெண்ட் பண்ணும்போது மூவ் ஆச்சு அப்படின்னா, இந்த பான் ட்ராப் ஆகும். ஸோ இதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். 2வது என்ன அப்படின்னா, இந்த டயகனல் இந்த பிரஷர் இருக்கிறதுனால குயின் லேட்டரா வந்து ஆக்சுவலா குயின உள்ளே விடக்கூடாதுங்க. ஸோ லெட்ஸ் ப்ளே H4. வெரி ஸ்ட்ராங் மூவ் கட்டிங் ஆஃப் த நைட்ஸ். இந்த திங்கிங் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஏன் பின்னாடி போணும் தேவையில்லாம? இல்ல F8 போறியா? F8 போனா E6 தான் வரணும். அப்போ ஆப்வியஸ்லி G5 வர பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. ஸோ அதனால ஸ்டாப் பண்றேன். ஸோ ஓகே. எனக்கு தெரியும். இத தான் நான் யோசனை பண்ணேன். இந்த நைட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த பானுக்கும் பிரச்சனை வரும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அத கண்டுக்கல. ஒழுங்கா ஒழுங்கா இன்னும் நான் அத கவனிச்சிருந்திருக்கணும். ம். ஓகே.
இல்லைனா நம்ம ஏன் E5 இப்போவே ஆடக்கூடாது? அவர் இங்கே இன்சர்ட் பண்ணுறாருனா நான் வந்து குயின் D3 ஆடுறேன். த்ரெட்னிங் டு வின் த பீஸ் எனிவே. கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்திருக்கும். ஏன்னா இந்த ஹோல் வந்துட்டார் பாருங்க, உடனே வந்துட்டார். பட் நான் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல திங்க் பண்ணியிருக்கேன். நான் இதை பற்றி மட்டுமே யோசனை பண்ணேன். பட் இந்த ஸ்கொயர் விட்டுடுவோன்றதை நான் யோசிக்கவே இல்லை. ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டில் இட் இஸ் ஓகே. எனக்கு என்னென்னா குயின் D3க்கு அப்புறம் G takes F3, கிங் G2, ரூக் H1 பிளான் போயிடலாமான்னு எனக்கு தோணுது. ரூக் H1 அண்ட் தென் த அதர் ரூக் கேன் கம் டு G5. ஒரு ஏதாவது ஒரு இம்பேலன்ஸோட விளையாடுவோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஈக்குவலாக விளையாடுறத விட நம்ம இம்பேலன்ஸ்டாக விளையாடுறது பெட்டர். ஸோ இந்த நைட் போகிறதுனால நமக்கு இஷ்யூ என்னென்னா இந்த பான் போகும். நான் என் முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஜி பானில் வெட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அது ஆக்சுவலாக. ஜி பானில் வெட்டுறேன் அப்படின்னா அடுத்து உடனே இந்த நைட் இங்கே வந்துடும்ல. வாவ், கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக என்ன பண்ணலாம்? ஓ வாட், நம்ம ஏன் நைட் F5 போகக்கூடாது? நம்மளுடைய நைஃப் F5 ஞாபகம் இருக்கா? நைஃப் F5, பிஷப் டேக்ஸ், பான் டேக்ஸ், ரூக் டேக்ஸ், குயின் டேக்ஸ், எவ்ரி திங் இஸ் ப்ரொடெக்டட். கரெக்டுங்களா? அண்ட் நைஃப் F5ல இருக்கும்போது ஹெச் பானுக்கும் பிரச்சனை வராது. அண்ட் வி கேன் கோ ஹெட் வித் அவர் பிளான். யா, ஸோ எடுத்த உடனே என்னோடய ரியாக்ஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஐயோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணும்போது நைட் F5 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் டைம் இருந்து நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பட் 3 நிமிஷம் தான் இருக்குது நமக்கு டைம் எட்ஜ் இருந்து இப்போ அவருக்கு போயிட்டுருக்கு. ஸோ நைட் F5க்கு வேறு ஏதாவது ஃபோர்சிங் மூவ் அப்படின்னு பார்த்தோம்னா G6 இருக்குது. பட் தென் தட்ஸ் அ பிளண்டர். லெட்ஸ் கோ நைஃப் F5 அண்ட் தட் இஸ் சப்போர்ட்டிங் அவர் சென்டர். ஐ டோன்ட் மைண்ட். என்னென்னா அவர் இங்கே வெட்டினார் அப்படின்னா இப்போது பிரச்சனையே இல்லைங்க, நமக்கு 2 பீஸ் டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வி கேன் ஜஸ்ட் ட்ரேட் வித் த குயின். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் ரெடி டு ப்ளே பான் டு G3. அதுவுமே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்கு E4ல ப்ரெஷர் இல்லை, பிஷப் மட்டுமே போதும். நான் நைட் E3யும் ட்ராப் பண்ணி நான் பிஷப்பை சேலஞ்ச் பண்ணலாம் G3க்கு அப்புறம். G3க்கு அப்புறம் பிஷப் இங்கே போவார். அதுக்கப்புறம் நம்ம குயினை இங்கே போட்டுக்கலாம். நீ வேணால் இங்கே வெட்டி வைப்பா. ஓ வெயிட், நைட் E3 இருக்கும்போது குயின் D3 ஆட முடியாது, ஏன்னா there is no defense. ஆர் G3 கிங் G2 விளையாடலாம். பட் குயின் F6 இஸ் அ மூவ் டு கன்சிடர். குயின் F6 பான் இங்கே போடலாம். ஆனால் நைட்டை வச்சு பிளாக் பண்ணுவாப்பில், நம்மளால் வெட்ட முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அவர் கொஞ்சம் நம்ம யோசிக்க வச்சுருக்கோம். வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணுறதா எனக்கு தெரியல. ஏதாவது டாக்டிஸ் இருக்கா இல்லை அந்த மாதிரி எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. பட் G3 நம்ம டெஃபினட்டாக ஆடி ஆகணும். லைட் ஸ்கொயர்ஸ் வீக் ஆகிறது ஓகே, ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குயினை மூவ் பண்ணுறதுக்கு பதில் பிஷப் கூட ரீமனர் பண்ணி கிங்கை பாதுகாப்பு கொடுத்துக்கலாம். இல்லைனா குயின் D3, குயின் F1 டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவாகவும் போகலாம். இந்த குயின் D3, குயின் F1 ஐடியா வந்து பொதுவாக அது குயின் F3, குயின் G2, குயின் F1 அந்த மாதிரி ஆடுவாங்க. மார்ஷல் அட்டாக் பார்த்துருப்பீங்க ரோய் லோபஸில், ஆர் மார்ஷல் கேம்பிட்னு சொல்லக்கூடிய லைனில். இப்போ அவர் அண்டர்மைன் பண்ணக்கூடிய மூவ் இல்லைனா என்ன பண்ணுறது? அது பிளண்டர் ஆக்சுவலாக, ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். ஏன்னா ஐ கேன் ப்ளே பான் டு E5 தேங்க்ஸ் டு திஸ் சின்ன வீடு பிஷப். அந்த மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மூவ் விளையாண்டாருன்னா பிளண்டரு, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அந்த மூவ் விளையாண்டானா ட்ரேட் ஆஃப் என்ன அப்படின்னா டாஸ்கர் பிஷப், இட் இஸ் ஆக்டிங் லைக் எ பான். அது ஓகே. எல்லாமே நமக்கு தேவைன்னு நம்ம பார்க்க முடியாது. வாட் வாஸ் தட்? ஓகே, வாட்? ஓகே. அதாவது அந்த மூவ் எனக்கு ரொம்ப லைக், இந்த மூவ் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் இந்த விளையாட வரணும். எனக்கு அந்த நைட் அட்டாக் பண்ணுறதை பற்றி இல்லை. இப்போ அவர் வந்து டிஃபென்சிவாக போகிறாருன்றதை என்னால் உணர முடியுது. ஸோ நவ் ஐ கேன் கம்ஃபர்டபிளி ட்ராப் த நைட் டு E3 டு கிக் த பிஷப். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு குயின் D3 அண்ட் தேர் இஸ் நோ நைட் A5, நைட் C4 ஐடியா எதுவுமே இல்லை. அண்ட் சென்டரை பிரேக் பண்ணவும் தயாராகிறாரு. ஸோ அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சென்டரை பிரேக் பண்ணார்னா கண்டிப்பாக புஷ் பண்ணிவிடுவோம் பானை. புஷ் பண்ணிட்டு பிஷப்போட டயகனல் லிபரேட் பண்ணுவோம். முடிஞ்சால் பிஷப்பை சேலஞ்ச் பண்ணி
எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்ப்போம். ஏன்னா டேக் பண்ணுறதுனால லைன் வந்து ஓப்பன் ஆகும், தேவையில்லாம குயின் ட்ரேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எனிவே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ நைட் E3. இது டைம் கெயின் பண்ணுற மூலம் நம்ம யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாடுறது பெட்ரு. அண்டு ரொம்ப ஹாப்பி எனக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா. தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு குயினை டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் ரூக்ஸ் வில் பி கனெக்டட். அண்ட் நமக்கு அந்த லாங் டேர்ம் பிளானான இந்த பான் ஐடியா இருக்குது. வேணுன்னா நம்ம B4 போட்டுக்கலாம். ட்ரேட் ஆஃப் இருக்குது. ட்ரேட் ஆஃப் A5 டேக் பண்ணனா அவருக்கு A5 ஓப்பன் ஆகும். பட் நான் குயினை டெவலப் பண்ணால் அந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் மூவில் நான் வந்து குயின் D3 தடுக்கவே முடியாது. என்னென்னா நெக்ஸ்ட் மூவ் ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு பிஷப் டேக்ஸ் F3 எடுத்து குயின் டேக்ஸ் F3க்கு அப்புறம் நைட் G6 வரும். அது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஓட்டார். பிஷப் வேணும்ன்ட்டு ஓடிட்டார். ஸோ லெட்ஸ் ப்ளே குயின் D3. நைட் G6னா நான் ஃபஸ்ட்டு இந்த மூவ் ஆடுறேன். வேணாம் ஃபஸ்ட்டு இந்த மூவ் ஆடுவோம். சூப்பருங்க. ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஸோ வெரி நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் எல்லாம் முன்னாடி போயிருக்கு, அவர் பீஸ் எல்லாம் பின்னாடி போயிருக்கு. இது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா E5 டு செட்டலைஸ் பை நைட். we can move that pawn. வேணும்னா நைட் மூவ் ஆச்சுன்னா நைட் F5. ஐ எம் கம்மிங் ப்ரோ. எனக்கு இந்த பான் ஐசோலேட் ஆகிறத பற்றி பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. என்னென்னா எனக்கு தேவை இந்த நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணுவோம் அண்ட் லைட் ஸ்கொயர்ஸை போக் பண்ணலாம். வாவ், he just closed the position மேன். இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு இந்த பிஷப் தேவையா? இல்லை கேட்குறேன், இந்த பிஷப் தேவையா? பிஷப் B5 வச்சா செம ஸ்ட்ராங்கான மூவுங்க. B4 வச்சா என்னன்னா ஐ எம் த்ரெட்னிங் டு டேக் திஸ் நைட். பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் இங்கே வந்தார்னா நான் வெட்டிடலான் இருக்கேன். ஏன்னா இங்கே மூவ் பண்ணால் இந்த செக்மேட் த்ரெட் இருக்குது. நிறைய ஐடியாஸ் தோணுது. கூல் டவுன் ப்ரோ, கூல் டவுன். அல்லது இந்த நைட் இங்கே கொடுக்க முடியுமா? நைட் டேக்ஸ் குயின் ஹியர், பின்னர் தென் C6 இஸ் தேர். அதனால் பிரச்சனை இல்லை அவருக்கு. பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறது என் பிஷப்புக்கு பேடு. அதுதான் நான் யோசிக்கிறேன். இமீடியட்டாக எனக்கு இந்த மூவ் தான் தோணுது. ரொம்ப நேச்சுரலான இன்ஸ்டிக்டான மூவ். ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கும் போதும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுடலான்னு தான் தோணுது. ஏன்னா பிஷப் இங்கே போட்டார்னா C5னா அப்படியே வெட்டிக்கலாம். வெட்டு அப்படி பார்த்தாலுமே நமக்கு இங்கே டிஃபென்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பான் வீக் ஆகிடும். ஸோ வேறு ஏதாவது கிங் சைடில் என்ன பண்ண முடியுமா? லைக் நைட் G6 வந்தால் என்ன பண்ணுறது? நைட் G6னா அதுக்கு தானே இந்த பானை மூவ் பண்ணி வச்சுருக்கோம். அர்ஜுனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன மூவ். லெட்ஸ் ப்ளே பிஷப் B4. ஓகேங்க. ஐ திங்க் கம்ஃபர்டபுளான பொசிஷன் நமக்கு. என்னன்னா ஓகே வாட், எதுக்கு இந்த மூவ்? ஓகே. நான் இந்த பானை வின் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ எனக்கு என்ன தோணுதா, பிஷப் இன்ட்டு E7, குயின் இன்ட்டு E7, பான் டு B4 அண்ட் தென் ருக் C1 ஆடலான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேட்டரி நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். அண்ட் நைட் F5 ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் கூட பண்ணலாம். லெட்ஸ் கோ தேர். ஏன்னா அவர் C5 ஆடிடுவார் விட்டுனா. ஸோ B4 அண்ட் A5 இஸ் அவுட் ஆஃப் கொஷின். ஸோ இனிமேல் அவர் C5 ஆடவே முடியாதுங்க. எங்கெங்கே போயிட்டுருக்காரு தலைவன்? டைம் ப்ரெஷரில் ஏதோ உளறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நான் உளறேன்னா நான் தான் உளறிட்டுருக்கேன். ஓகே, இந்த பானுக்கு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது. லெட்ஸ் கோ ஹியர். எனி டைம் நம்ம இந்த டிஸ்கவரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எனக்கு என்னென்னா இந்த நைட்டு தடங்களாக இருக்குது. ஸோ குயின் G3 ஐடியா யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ பான் G4 போகலாமா? ஏன்னா ட்ரேட் ஆகிடும். அது இப்போ ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறாரு ட்ரேடை. லெட்ஸ் கோ பான் G4. இதெல்லாம் விளையாடலாமாங்க அப்படிங்கன்னா விளையாடலாம், தாராளமாக விளையாடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு இந்த மூவ் வச்சுருக்கேன் அப்படின்னா டைம்லி மூவ். நைட் G6 வரவே கூடாது. வாட்?
இது பிளெண்டர் மாரி தானே தெரியுது. ஓகே. டேக். பிளெண்டர் தான் அது. ட்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ. ஏன்னா எனக்கு ஐயய்யோ! வெயிட். எதுக்கு இத பிளெண்டர்ன்னு நெனச்சேன் நானு. ஓகே. நைட்ட ஃபர்ஸ்ட்டு அவர் வெட்டிருவார்ல. ஓகே. நைட்ட வெட்டாம இருந்திருந்தாரு அப்படின்னா, நைட் இன்டு H6 கம்ப்ளீட்லி கிரஷிங். அண்ட் ஐ அம் த்ரெட்டனிங் திஸ். இட்ஸ் நாட் அ ஃபோர்க் ஆக்சுவலி. ஏன்னா குயின் இருக்கு. அதர்வைஸ் இட் இஸ். அண்ட் ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்கொயர் ஃபார் மை நைட். அப்போ ரூக் D1 வரணும். எண்ட் கேம் நமக்கு ஃபேவரபுளா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா கிங் சைட்ல பான்ஸ கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரூக் இஸ் அண்டர் அட்டாக். சம்டைம்ஸ் ஃபோர்க் இருக்கு. அண்ட் இந்த லைட் ஸ்கொயர்ல பான்ஸ் இருக்கு. ஆப்போசிட் கலர் பிஷப்னு நெனைக்கிறாரா? ஸ்டேக். கிங்க இங்க மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு டைம் இல்ல. என்னன்னா ரூக் ட்ரேட் பண்ணிட்டு பொசுக்குன்னு இந்த பான வெட்டிறக்கூடாது. ஏன்னா நான் இந்த ரூக் இங்க வைக்கலாம்னு நான் நெனச்சேன். நைட் எங்க வரப்போகுது? F4. F4லேருந்து இங்க வரும். ஓகே. ரூக் D1. ஃபியூச்சர்ல பேக் ரேங்க் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் சென்ட்ரலைஸ் த நைட். இந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. பிஷப்பால வெட்டினாருன்னா நான் ரூக்கால வெட்டுவேன். அவர் இங்க வெட்டினாருன்னா ரூக் சப்போர்ட் இருக்கு. அதனால அது டாக்டிக்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல எனக்கு வச்ச உடனே நான் பிளண்டர் பண்ணிட்டணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். ஸோ லாஸ்ட்டா இங்க போனா இங்க அட்டாக் பண்ணலாம். ஸோ ட்ரேட். ஓ நோ. ஓகே. It is not defended. Okay. And the knight. ஸோ பாஸ் பான் இருக்கு நம்மகிட்ட. ஒவ்வொரு பான் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல நம்மகிட்ட. அதையே மறந்துட்டேன் பார்த்தீங்களா நான். they should be winning பட் பிளண்டர் பண்ணிடக்கூடாது நம்ம டைம் ப்ரெஷரில். ஓகே. ஆக்சுவலாக கொஞ்சம் ரேஸ் ஆகுது ஹார்ட்டு. பா பார்க்கலாம். இந்த நைட் இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படியே வெட்டு தான். லெட்ஸ் இம்ப்ரூவ் த கிங். பிஷப் முடிச்சு விட்டோம் நம்ம. அந்த ஒரு பானை வச்சு ரூக் செக்கு போடக்கூடாது. ப்ளஸ் நான் இங்கே கிங்கை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓ ஃபோர்க். ஃபோர்க். அதை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும் நான். ஓகே. இதை டிஃபெண்ட் பண்ணால் அது போயிடும். எந்த பான் முக்கியம்? ஏன்னா அவருக்கு இது பாஸ் பானு. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். யா லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். என்னன்னா ட்ரேட் பண்ணால் ரொம்ப ஜாலி. பிஷப் டேக்ஸ், நைட் டேக்ஸ் அண்ட் தென் ஓகே செக் ருக் G2 இருக்குல்ல. யா செக். இப்போ அந்த ரூக் இங்கே வந்தாச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்குது. லெட்ஸ் ஓ. அண்ட் இங்கே ஒரு
ஓகே, காம் டவுன். டென்ஷன் ஆகுதுங்க. ஐயோ! அதுக்கு நான் ரூக் G2 வச்சு பிளாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வின்னிங் எனக்கு. வெட்டினாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இவரால் இங்கே வெட்ட முடியாது. குயின் ஆகிடுவேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ரொம்ப வின்னிங் மூவ் பயங்கரமாக ஏதாவது இருந்திருக்குமோ? ஓ! வாட்? ரூக் G3 போட்டால் ட்ரேட் ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தா, ஆனால் செக்கு போட்டு எஸ்கேப் ஆயிடுவார். இந்த செக்கு போட்டால் இந்த பானை வெட்டலாம். ஸோ ஃபோர்க் பேசிக்லி. வாவ்! வாவ்! கம் ஆன்! இது ஃபோர்க் தானே? செக்கு இங்கே அல்லது இங்கே போய்ட்டு வரல. சூப்பருங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி ஊருக்கு ப்ளஸ் பிஷப் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது இன்னொரு பிரச்சனை. நைட் இங்கே வச்சேன்னா ரூக்கால பிளாக் பண்ண முடியாது. இந்த செக்கு கொடுத்து பானை ஸ்ப்ளிட் பண்ணி பாஸ் பான் க்ரியேட் பண்ணிடலாமான்னு தோணுது. ஏன்னா எனக்கு வேறு எதுவும் தோணலை. ஏன்னா இந்த பான் போயிடுச்சுன்னா அவர் டக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுவார். அதுதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. threatening the பிஷப் தான் பிரச்சனை பண்ணுது. இதான் லாங் ரேஞ்ச் பீஸோட பவர். பின்னுக்குள்ளே போகிறேன். கிங் H3. யா நோ. இங்கே வச்சா நான் நைட்டு வச்சு பிளாக் பண்ணிப்பேன். அண்ட் தட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் அஸ். ஓ மை காட், வாட் டிட் ஐ டூ? என்னங்க பண்ணிட்டேன் நான்? செக். நைட்டு மூவ் பண்ணியே இருந்திருக்கணும்ல. பான் போச்சு, அட்வான்டேஜ் போச்சு. என்ன செய்யட்டும்? இப்போ பின்னில் வேறு இருக்கேன் நான். இதுதான் பெரிய கடுப்பு. இதில் போச்சுங்க, கேம் போச்சு. போச்சுன்னா ஏன்னா இந்த செக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ஐ மிஸ்ட் இட். ஐ ஜஸ்ட் மிஸ்ட் இட். ஸோ தேர். இப்போ இந்த டிஸ்கவரி கொடுத்தனா அந்த பானும் போய்டும். இந்த பானம் எல்லாமே போச்சு. ஐ திங்க் ஐ மிஸ்ட் திஸ் பியூட்டிஃபுல் கேம். கொஞ்சத்தில் வந்து விட்டுட்டேன். பிரச்சனை என்னென்னா இந்த பான்ஸை கலெக்ட் பண்ண டார்கெட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பான் எதனால இப்படி ஆடினேன்? சரி, ஓகே, எனிவே ஆன வரைக்கும் ஆகட்டும். இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு நோ யூஸ். ஓ வாட்? என்னங்க வெட்டலையாங்க ஒரு தலைவன்? ஃபோனுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையா நான் இதை கன்வெர்ட் பண்ணுறதில்ல? வின்னிங் அவர். த பிஷப் இஸ் அவுட் பிளேயிங் த நைட். லண்டட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் இங்கே வெட்ட முடியாது. ஃபோர்க். முன்னாலும் அந்த பான் போயிடும். அது வேறு விஷயம். அதாவது நம்ம பான் போயிடும்ன்றேன். ஒரு மூவ் தான் இருக்குது கிங்குக்கு. இல்லை இங்கே போகலாம். இங்கே போனால் பான் புஷ்ஷு. ஃபோர்க்கில் எங்கேயாவது மாட்டுவார், பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பானை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபோர்க்கை போடுவோம். இட்ஸ் நாட் ஆர் இட்ஸ் நெவர் ஓவர் அன்டில் இட் இஸ் ஓவர்.
இந்த பானை ஸ்கீவர் பண்ணி எடுப்பார். அப்போ அதை தடுக்கணும்னா இங்கே போகலாம் பார்த்தா இங்கே ஃபோர்க் இருக்குது. ஸோ அங்கேயும் போக முடியாது. இங்கே போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கீவர் செட்டப் பண்ணலாம். ஓ அதுவுமே தப்பு தான். ஓகேங்க, லெட்ஸ் கோ ஹியர் கவரிங் தி ஸ்கொயர். எதிர்பார்த்தது தான். இங்கே நான் வெட்ட முடியுமா அதை? ஏன்னா இங்கே ஓகே, இங்கே வெட்டினார்னா ஆக்சுவலாக வெட்டலாம். இங்கே லெட்ஸ் கெட் க்ரீடி. ஏன்னா இங்கே டிஸ்கவரி இல்லை. ஐ வில் ஜஸ்ட் டேக். அதாவது என்னென்னா ஒரு ஒரு பான் ஈக்குவலாக ட்ரேட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகே, go to the light squares. பட் இது ட்ரா வாட் என்னங்க அதையுமே மிஸ் பண்ணிட்டாரு. நைட்டு ட்ரா பண்ண பார்க்குறாராம். ஆமாம், நைட்டு கார்னர் ஆயிருக்கு. ஸோ ரூக் இங்கே வச்சாரு அப்படின்னா நம்ம பானலை வெட்டிக்கலாம். ஸோ ஒர்க் ஏதாவது வருமானு பார்க்குறேன், இன்னும் வரமாட்டேங்குது. செக் போடுவோம். Wow, he blended. Blended. He blended the game, bro. I'm gonna sack the rook. I'm gonna sack the rook. He just blended it. ஆக்சுவலாக செக் கொடுத்தாலுமே நான் வந்து ரூக் அட்டாக் பண்ணுவேன். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. It takes, there is a fork. Wow, brilliant stuff there. Brilliant move. Oh my god. Wow. பீஸ் அப்பு இதை கன்வெர்ட் பண்ணோம். Yeah, let's go after the weak pawn. So super excited now. அப்பா பெட்டராக இருந்து எனிவே லாஸ்ட் கேமில் பண்ண தப்பு அதுதான். பெட்டராக இருந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு அப்புறம் திரும்ப விட்டது ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது, எக்ஸைட் ஆகக்கூடாது பேசிக்காக. செக்கு கொடுத்தா பக்கத்தில் வருவார். செக்கு டைம் வேறு போகுது, கொஞ்சம் யோசிச்சு விளையாட நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. ஒரு பான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இங்கே விளையாடலாம். செக். ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் 3 பீஸை வச்சுட்டு. இவர் கிங்கை விட்டார்னா ஓடிடலாம், விட மாட்டார், அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலாக செக்கு கொடுத்துட்டு பானை புஷ் பண்ணலாமோ? பண்ணாலும் அவர் ரூக் இங்கே வச்சுருக்காரு. லெட்ஸ் கோ தேர். ஸ்டேல்மேட் ஏதாவது பண்ணி விட்ற போகிறாரு தலைவர். நீட் எதா இருக்கா? செக்கு போவார்.
ஃபோர்க்கில் ரூக்கை ஐ மீன் இந்த ஃபோர்க்கில் ஏதாவது விட்டு ஓட்டுற போகிறோம் நம்மகிட்ட. சேலஞ்ச் த ரூக் அண்ட் கிரியேட் த பிரிட்ஜ். அப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே விட்டுட்டு வந்த மாதிரி ஆகிடுது. இங்கோட ஹெல்ப் இல்லாமல் இதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிங்கை இன்வால்வ் பண்ணால் முடிஞ்சது. சிம்பிள். ஏன்னா இந்த பக்கம் கம்மியான ஸ்கொயர்ஸ் தான் இருக்குது. அவர் என்னை மனூரிங் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவர் இந்த ஃபைல்லேருந்து வெளில போகணும். இப்போது மேலே போனால் ஜாலி, கிங் இம்ப்ரூவ் ஆகிடும். ரொம்ப நேரம் ஆகுங்க அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பட் கன்வெர்ட் பண்ணிடலாம். யா நெக்ஸ்ட் நம்ம ரூக்கை வச்சு பேக்கப் போட்டுட்டு நைட்டை ரீரோட் பண்ணி செக் கொடுத்து பானை புஷ் பண்ண வேண்டியதான். நைட்டை வச்சு கிங்குக்கும் நம்ம டிஃபென்ஸ் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் கவர் வித் த ரூக். ஏன்னா டேக் பண்ண கிங்கால் வெட்டிடலாம். ஸோ நவ் வி கெட் அ ஃப்ரீ மூவ்ஸ் பர். இந்த பக்கம் போயிட்டோன்னா ரூக் செக், இந்த பக்கம் போகலாம் நம்ம. ஏன்னா கிங் வழியில் இருக்குது, இல்லைனா இந்த செக் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ வெயிட்டிங் மூவ் விளையாடுறாரு தலைவர். இங்கே வச்சு இப்படி செக் கொடுப்பாரு. பட் நைட்டை வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். So much preparing this check and that is unstoppable and then I think mate in a few moves mate ஆகிடுவார். உங்களுக்கு பிரிட்ஜ் இருக்குது, நைட் அண்ட் ரூக் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த என் கேம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருந்தா ஷார்ட்ஸில் கவர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக வி டிசர்வ் திஸ் விக்ட்ரி. இன்னும் விக்ட்ரி பண்ணலை, பட் ஸ்டில் செக். கார்னர் போனால் என்ன பண்ணுறது? ஸ்டேல்மேட் ஆகிட போகுது. ஒரு 2 மூவ் தான் இருக்குது அவருக்கு. மூவே கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்டேல்மேட் ஆகிடும் இல்லை? இந்த மூவ் வச்சாலும் பிளண்டரு, இந்த மூவ் வச்சாலும் பிளண்டரு. இதை வச்சா நான் செக்காக கொடுத்து முடிச்சிருவார். ஸ்டேல்மேட் அது. இந்த 2 மூவே பண்ணக்கூடாது. நைட் மூவ் இஸ் பிளண்டர். என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்கொயரை வச்சுருப்போம். அடப்பாவி, மேட்டை விட்டுனா செக்கு இங்கிங்க. ஓ, அப்போ ரூக் இஸ் ஹேங்கிங். ஓகே, என்ன மூவ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நான் இங்கே ஆடலாங்க. இங்கே ஆடினா அவர் செக்கு தான் கொடுக்கணும். வெட்டினார்னா மேட்டு. ஸோ வெட்ட மாட்டார் ஆப்வியஸ்லி. பின்னில் போகக்கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப பின் பண்ணி கடுப்பேற்றிட்டு இருப்பார். இந்த லைனில் போயிடக்கூடாது. அப்படியே ஜிக்ஜாக்காக வருவோம் கீழே. தலைவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். Go there, get forked. இந்த செக்குமே கொடுக்கலாம் நம்ம. வெயிட் பண்ணுங்க. இங்கே ஏதோ மேட் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. செக்கு இங்கே, செக்கு கிக்கிங்க. அப்படியே ப்ரமோஷன் தான் ஆக்சுவலாக. அடுத்து நைட்டோட சப்போர்ட்டில் ப்ரமோட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இன்ஸ்ட்ரக்டிவான எண்ட் கேம் இது ஆக்சுவலா. ஆனா, கொஞ்சம் மிஸ் பண்ணாலுமே அந்த பான் போயிடுச்சுன்னா, இல்ல நைட் போனாலும் டஃப் அது. ஸோ ஃபிரிடா பொசிஷன் புடிச்சிருவாரு. ஐயோ! எவ்வளோ நேரங்க ஆயிருக்கு? 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணோமா? ஆமா. 1 ஹவர் மேல ஆயிடுச்சு. எதுவும் பேசுறதுக்கு இல்ல. ஸோ நைட் C6 செக்கு. கிங் கோஸ் டூ கார்னர். பான் B7 செக்கு. வித் ரூக்ஸ் ஹெல்ப். கிங் A7 பான் டு B8 ப்ரமோஷன். இப்போ ரூக் சாக் பண்ணாலுமே பிரச்சனையே கிடையாது. நமக்கு அவருக்கு ஸ்கொயர் விட்டுருக்கோம். போகலாம். எப்போ கேம் முடியுன்னு இருக்கு ஆக்சுவலாக. ஒரு மாதிரி இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கு. ஓகே. செக்கு இந்த செக்கை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காரு. செக்கு. ஆமாம், வெயிட். செக்கு. எங்கே போனாலும் திரும்ப செக்கு ப்ரமோஷன். யா. ஓ மேட். ரூக்கால மேட் இருக்கு, அதுவே பார்க்கல நான். வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் செக் மேட் இட் இஸ். செக் மேட் தானே? 5 மார்க்கா இல்லையா? செக் மேட். பியூட்டிஃபுல் மேட். ஐ ரியலி என்ஜாய்ட் திஸ். அண்ட் வி ஹாவ் அ நியூ ரேட்டிங் 2163. ஃபேண்டாஸ்டிங்க. 7 கேம்ஸ் இன் அ ரோ. பாருங்கள், இந்த கேமை பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் 100 மூவ்ஸ். 100 மூவ்ஸ். இது நம்ம மேனுவலாக அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. ஸோ பிரில்லியன் மூவ் நான் எங்கே ஆடணுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ யா, லெட்ஸ் கெட் அவர் கம்ப்யூட்டர் ஜீஸ் ஹெல்ப். அப்பாடா, பயங்கர ரிலீவிங்காக இருக்குங்க. ரொம்ப மோசமாக ஆடல. 2 பிளண்டர் பண்ணியிருக்கோங்க நம்ம. இது பிளண்டரு. இந்த 3 நாள் பிளண்டரு. குயின் D3 ஆடிட்டு ஆடிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இதுதான் ப்ரொஃப்ளாக்டிக் திங்கிங் விச் ஐ மிஸ்ட். இன்னொரு பிளண்டர் எங்கன்னு பார்ப்போமா? நைட் F6 செக். வி ஆர் கம்ப்ளீட்லி வின்னிங். எப்படி ஆடிருக்கணும் அப்போ? ஓ, இந்த மூவ் நம்ம இந்த நைட்டை வச்சு ஃபோர் பண்ணும்போது யோசிச்சோம். பட் இப்போ யோசிக்கவே இல்லை அதை. வாட் இஸ் த பாயிண்ட்னு தெரியலையே. செக். இதுக்கப்புறம் வின்னிங் போல இருக்கு. வெட்னா மேட்டா ப்ரமோஷன் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, பட் ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல. பட் ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் டெஸ்பைட் தட் பிளண்டர். அது எதிர்பார்த்துக்கிறது தான் அந்த டைமிங்கில். மிஸ்டேக் பார்த்தீங்களா? நம்ம ஓப்பனிங்லாம் மோஸ்ட்லி நல்லா ஆடிருப்போம். ஓப்பனிங் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஓ ஓ ஓகே. எப்படிங்க டெவலப்பிங் மூவ் இன்னக்யூரேட் மூவாக இருக்குது? அது E5 ஆடிருக்கலாம். பிஷப் F4 லைக் பண்ணுது E5 புஷ் பண்ணுறதுக்கு. பிளண்டர், ரெட் மூவ் இதுவுமே மிஸ்டேக்குன்னு சொல்லுது. ஏன்னா அங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இது பார்த்தீங்களா, சூப்பர் மூவ் ஆடிருக்கோம். நைட் E3. D3. அப்பா என்னப்பா எல்லாத்தையும் தப்பு தப்பு சொன்னால் என்னப்பா பண்ணுறது நாங்களாம்? G4 ஆடிட்டு F5 நைட் F5 போட சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதை மாற்றி தானே பண்ணேன். இதில் என்னடா பிரச்சனை உனக்கு? இது என் கேம் நமக்கு வின்னிங் நான் நினச்சேன். ஸோ அதனால் ரூக் E3, ரூக் F3 ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். டாக்டிக்கல் மூவ்ஸ் எல்லாமே டாக்டிக்கல் மூவ்ஸ் அது. அதான் நைட்டு ட்ரேட் பண்ணாமல் வேணாம்னு சொல்லுது. பட்
இங்கேயே தான் அந்த பாஸ் பானுக்கான மரியாதை அது இருந்திருக்கும். நம்ம தான் அத சரியா விளையாடல. இந்த மூவ் நான் ஏன் விளையாடல? ஓ! இந்த மூவ் விளையாடுனா பண்ணியிருப்பார். நான் இங்க போவார்ன்னு நான் நெனச்சேன். இங்க போயிருந்தா இந்த செக் இருக்கா? ஓ ரஷிங். வாவ்! செக்கு. ஓ நோ! திஸ் இஸ் லாஸ்ட். வாவ்! நேச்சுரலா நான் அங்க வைக்கும்போது பார்த்தேன். இங்க ஃபோர்க் இருக்குன்னு. பட் ஃபாலோ அப் நம்ம கால்குலேட் பண்ணல. 1 1/2 மினிட்ஸ் இருந்தது. கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் லைட்டா எம்பாரஸிங்கா இருக்கு. பட் ஓகே. சாரி. இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு அங்க பெட்டரா இல்லாத மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அத வெட்டல? அவரு வெட்டியிருந்தாருன்னா ஓ! வெட்டியிருந்தா பீஸ் போயிருக்கும்ல. அதான் மிஸ் கால்குலேஷன். பாருங்க எப்படி அந்த இடத்துல ஒரு மாரி சென்ஸ்லெஸ்ஸா கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்பா! இதுதான் அந்த மூவ். அண்ட் தென் தி பிரில்லியன்ட் ஸ்டஃப். லுக் அட் திஸ். ஒரு 3 டைம்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 2 டைமு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் திஸ் இஸ் வின்னிங் பட் தட் நாட் ஈஸி டூ கன்வெர்ட். கொஞ்சம் டைம் ஆகும். ஈஸி தான். கொஞ்சம் டைமிங் வந்து ஆகும். பிரிட்ஜு. இதெல்லாம் ஏன்பா இன்னக்ரேட்ன்னு சொல்ற? என்னப்பா நீனு? கிறுக்குன்னு ஆக்கிருவாய்ங்க போல இருக்கு. மேட். ஓ! அங்கேயே மேட் தானா? ஆமா. அதான் சொன்னேன்ல நான் மேட் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. கரெக்ட். F6 A6 மேட். அண்ட் தென் ப்ரமோஷன். பிஷப் ப்ரமோட் பண்ணாலும் மேட்டா? இல்ல. வாவ்! சூப்பரான மேட் இருந்திருக்கு. அங்க ஆனா டைம் இருந்தது. நம்ம கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ஒரு வெயிட்டிங் மூவ் ஒரு விளையாடுனது தப்பு. செக்கு. பான் செக். நான் என்ன நெனச்சேன், இந்த பான் செக் வைக்கும்போது இங்க போகுமா? நான் இந்த செக் பார்த்தேன். இந்த செக் பார்க்கல. ஸோ இந்த செக் போட்டிருந்தேன்னா, குயினுக்கும் சாரி ரூக்குக்கும் டிஃபென்ஸ் இருந்திருக்கும். ஸோ தட்ஸ் மேட். சூப்பர் காய்ஸ். 7 கேம்ஸ் இன் அ ரோ. ஸோ வாட் யூ திங்க்? என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நான் 7 கேம் ஜெயிச்சேன்னு ரொம்ப பெருமைப்படல. பட் அடுத்த கேம் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ளே பெட்டர். இந்த மாரி மிஸ்டேக்ஸ் இன்னும் பண்ணாம எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ற தாட் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது புரியுது. ஸோ இது மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ். அண்ட் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாஹ்! லைக் போடுங்க மறந்துடாதீங்க. ஸோ டே 21ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.